நெத்தலி மீன் சூப் செய்யறதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். நெத்தலி மீன் 3/4 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் போனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 75 ml ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கூட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் அப்படி மிதக்க தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் போட வேண்டியது கடுகு, சோம்பு. நெத்திலி மீனில் சூப்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்து என்னென்ன வேணும்னு போட்டுட்ருக்கேன். இப்போது சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 3/4 கிலோ நெத்திலி மீனுக்கு சோம்பு முதல்ல போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 150 கிராம். சோம்பு போட்டால் தான் வாசமாக இருக்கும். இது வந்து புளி சேர்க்குறதே கிடையாது. அப்படி சூப் மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு ஊற்றி சாப்பிட்லாம். அப்படியே வந்து ஸ்பூன் போட்டு குடிக்கவும் செய்யலாம். அந்த மீன் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வதங்கிடும் உப்பு போட்டோன்னா. தக்காளி 200 கிராம் போட்டாச்சு. புளி சேர்க்க நமக்கு கூடாது. அதுக்கு தான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து இது சூப் மாதிரி தான் செய்ய போகிறேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் என்னோடய சேனலில். தக்காளி வதங்கட்டும். இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், சேர்த்து போட்டாச்சு. மீன் சூப் செய்யறதுக்கு அடுத்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் வேணுன்னா தேவைன்னா வந்து தேவைக்கு தகுந்த போட்டுக்கலாம். காரம் தூக்கலை வேணும் நினைக்கிறவங்க. இது குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்து தான் போடுறேன். இந்த குழம்பு வந்து சின்ன குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து காரம் கிடையாது, இதில் ரொம்ப இருக்காது. சூப் மாதிரியே டேஸ்ட்டுமா பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வதங்கட்டும்.